குட்டீஸ். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம்? 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3 எக்ஸசைஸ் 1.1ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் செலக்டட் ரோமன் லெட்டர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சரியா? ஸோ என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பேர் என்னன்னா பின்னங்கள். தமிழ்ல பின்னங்கள்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஃபிராக்ஷன் சொல்லியிருக்கோம். டைப்ஸ் பார்த்துருக்கோம், டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம், செகண்ட் டெஃபினிஷன் பார்த்தோம். சரியா? ஸோ அடுத்து வந்து என்ன செஞ்சோம்? கம்பேரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் பார்த்தோம். ரெண்டு பின்னங்கள்ல எதுப்பா பெருசு எது சிறுசுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லா கான்செப்ட்லயுமே 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th எல்லாத்துலயுமே நம்ம பார்க்குற மெயினானதுன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன்ன்றது ஃபிராக்ஷன்ல மட்டுமா ரேஷியோல மட்டுமான்றது கிடையாது, எல்லா டாபிக்லயுமே இந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் 4 பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு சொல்லுங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். சரியா குட்டஸ்? இந்த எக்ஸசைஸ்ல ஒரு ரோமன் லெட்டர்னு சொல்லி எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதா? கரெக்டா ஹோல்ட் பண்ணலாம். இப்ப இந்த சம் பாருங்களேன், அடிஷன்ல இருக்கா, செகண்ட் சம் எதுல இருக்கு? சப்ராக்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் சம் என்ன இருக்கு? டிவிஷன்ல இருக்கு. அப்ப ஒரு ரோமன் லெட்டர்லயே ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ரேஷன்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ரோமன் லெட்டர், தேர்ட் ரோமன் லெட்டர் இருக்கு. பட் நம்ம இப்ப என்னதான் பார்த்திருக்கோம்னா அடிஷனா என்னன்றதை மட்டும் செப்பரேட்டா பார்த்திருக்கோம். சப்ராக்ஷன்னா என்ன, மல்டிபிளிகேஷனா என்ன, டிவிஷன் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸையும் செப்பரேட்டா பார்த்துட்டு அண்ட் தென் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோமன் லெட்டர்ஸ்க்குரிய ஆன்சர் கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ணி பார்ப்போம். சரியா குட்டர்ஸ்? இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம அடிஷன்னா எப்படி இருக்கும், சப்ராக்ஷனா எப்படி இருக்கும்னு இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்ப ரிமைனிங் இருக்கிற 2 ஆப்ரேஷன்ஸ் என்னது? மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன். சரியா? சோ அதுக்கு இது பாத்துடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸா? ஓகே சரி. இப்ப ரோமன் லெட்டர் நம்பர் நம்ம 5ல இருக்கோம். சரியா? கொஸ்டின் நம்பர் 5ல இருக்கோம். வேற ஒண்ணுமே இல்லப்பா. சின்ன கிளாஸ்ல நம்ம இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்? 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். இது எதுவும் புதுசா டீச்சர் அப்படின்னா கிடையாது. இப்ப 2 இந்த பக்கம் 3 இருக்குப்பா. இந்த 2யும் 3யும் கூட்டுனா என்ன வரும்னா 5ன்னு சொல்ல தெரியும். சரியா? சோ அதே மாதிரி 2 அதே நம்பர் தான்ப்பா நான் போட்டிருக்கேன். இங்க மைனஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. மைனஸ் போட்டோம் அப்படின்னா 2ல இருந்து 3 கழிப்போமா, 3ல இருந்து 2 கழிப்போமான்ற குழப்பமே வேண்டாம். 2ல எந்த நம்பர் பெருசு அந்த நம்பர்ல இருந்து சேம் சைனா டிஃபரன்ஸ் சைனான்னு பாருங்க. இங்க +2, இங்க -3. ஸோ டிஃபரன்ஸ் சைனா என்ன செஞ்சோம்? சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடும்போது -1ன்னு சொல்லி போடுவோம். இப்ப அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்த மாதிரி இப்ப அடுத்து என்ன பார்த்தோம்? மல்டிப்ளிகேஷன் பாக்குறோம். சரியா? 2 3s ஆர் என்ன சொல்லுவோம்? ரெண்டாவது வாய்ப்பாட 3ஆம் நம்பர் வரைக்கும். ஓ 2 2, ஈ 2 4, மூவி 2 6. சரியா? 2 3s ஆர் 6 அப்படின்னு சொல்லி நார்மலா இது மாதிரி டிவிஷனுக்கும் நம்ம பண்ணுவோம். கரெக்டா? ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன். இங்க 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்றது. இப்ப நான் சொல்ல போற பின் பாயிண்ட் பண்ற கான்செப்ட் இந்த தேர்ட் பார்ட் மட்டும்தான். இப்ப நார்மலா நம்பரை சொல்லுங்கப்பா, மல்டிப்ளை பண்ண தெரியுமானா எஸ், நமக்கு சொல்லி சொல்லி பழகி இருக்கோம். இதே இதுதான்ப்பா இப்ப ஃபிராக்ஷன்ல செய்ய போறோம். வேற ஒரு கஷ்டமும் கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப 2 இருக்குன்னா இதோட டினாமினேட்டர் என்ன இருக்கும்? அதாவது பகுதி 1ன்னு சொல்லுவோமா. இங்க 3 இருக்குன்னா அதோட பகுதி என்ன இருக்குன்னு சொல்லுவோம்? 1 இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப பகுதியாலையும் கீழே உள்ள டினாமினேட்டராலையும் நியூமரேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணோம். குட்டிஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழே உள்ள டினாமினேட்டரை இந்த டினாமினேட்டரையும், சரியா? அதே மாதிரி நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வரும்? அதுதான் ஆன்சர். சரியா? 1 1s are 1, 2 3s are 6. இப்ப டீச்சர் இந்த 1 நம்ம மென்ஷன் பண்ணவே மாட்டோம்ல, அதர் தென் 1 இருந்தா எப்படி இருக்கும்ன்றதுதான் இப்ப இந்த எக்ஸசைஸ்ல பாக்குறோம். சரியா? சம் செய்யலாமா? ஓகே. இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல். இப்ப நம்ம 5th ரோமன் லெட்டர்ல சேரு ஏற்கனவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 2/3 தெரிஞ்ச கான்செப்ட் தான் குட்டர்ஸ். சரியா? சம் செஞ்சிடலாமா? 2/3 into 6 சொல்றது புரியுதா? இந்த 6 எங்க போட்டிருக்காங்க? சென்ட்ரல்ல போட்டிருக்காங்களா, இல்ல மேல போட்டிருக்காங்க, கீழே போட்டிருக்காங்கலாம் ஒரி பண்ண வேண்டாம். இது ஒரு பின்னம், தட் இஸ் ஃபிராக்ஷன். இந்த பின்னத்தை எதாலாம் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹோல் நம்பர் சொல்லுவீங்க. இது வந்து ஹோல் நம்பர் சொல்லுவீங்க. சரியா? சோ இந்த பின்னத்தை
இன்னொரு நம்பரால மல்டிப்ளை பண்றோம் அப்படின்றதுக்கும், இதே இது 6/2ஆல அப்படின்னா இது பின்னத்தை நல்லா கொஞ்சிக்கோங்க. பின்னத்தை எதால மல்டிப்ளை பண்றோம்? முழு எண்ணால மல்டிப்ளை பண்றோம். இப்ப பார்க்க போற கான்செப்ட் பின்னத்தை பின்னத்தால பெருக்கிறோம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னது? ஒரு பின்னம். இந்த பக்கம் இருக்கிறது பின்னம். இந்த பின்னத்தை இது என்னன்னு சொல்லுவோம்? முழு எண்ணுன்னு சொல்லுவோம். பின்னத்தை முழு எண்ணால பெருக்கிறது எப்படி? பின்னத்தை பின்னத்தால பெருக்கிறது எப்படி? சோ இது தனித்தனியா 2 டாபிக்கா செப்பரேட்டா லேர்ன் பண்ண வேண்டாம். 2 டாபிக்கையும் நம்ம கிளப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதையும் புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க எல்லாமே ஃபீல் பண்ணுவீங்களா? நாட் கம்ஃபர்டபுளா இருக்கு மேம், நிறைய விஷயங்கள் டெய்லி கத்துக்கிற வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதனால ஈஸியாவே சொல்லித்தரேன். ரெண்டுமே டுகெதரா கிளப் பண்றேன். சரியா? சோ இங்க 6 போட்டுக்கோங்க. சரியா? கீழே ஒண்ணுமே இல்லைன்னா என்ன இருக்கும்னா 1 இருக்கும். அதை போட்டே செஞ்சாலும் தப்பு கிடையாது குட்டஸ். சரியா? டீச்சர் முழு எண்ணா தானே டீச்சர் இருக்கு? எஸ், முழு எண்ணா தான் இருக்கு. அதோட பகுதி என்னன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? 1 தான் சொல்லுவாங்க. சரியா? சொல்றது புரியுதா குட்டஸ்? இப்ப நம்ம சம் செய்யலாமா? என்ன செய்வோம்? இதை நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். சரியாம்மா? இதை நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான். இல்ல இதை கேன்சல் பண்ண தெரியும்னாலும் ஓகே. இதை நான் 2 மெத்தட்லயுமே செஞ்சு காமிச்சிடுறேன். சோ இதை எப்படி டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க, எப்படி பண்ணணும்ன்றதுக்குரிய ஒரு ஃபார்முலா மாதிரி கூட சொல்றேனே. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். நான் என்ன சொல்றேன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப அதை நம்ம செய்யும் போது இன்னும் நல்லா புரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதி காமிச்சிடுறேன். ப்ராடக்ட் ஆஃப் எதையும் மல்டிப்ளை பண்ண சொல்றேன். இப்ப நம்ம நம்பர்ஸ் பார்த்த மாதிரி இங்க 2 fractions. ப்ராடக்ட் ஆஃப் 2 fraction is equal to என்னப்பா சொல்ல வராங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் their numerator divided by product of their denominator. புரிஞ்சா? ஒரு 2 நம்பர், இந்த 2 பின்னம், நல்ல வார்த்தை கொஞ்சிக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் த 2 fractions. சோ 2 பின்னத்தை பெருக்க சொல்லியிருக்காங்க. எப்படி பெருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகுதிக்கு பகுதி, ப்ராடக்ட் ஆஃப் த நியூமரேட்டர் பை ப்ராடக்ட் ஆஃப் த டினாமினேட்டர். அப்படின்னா மேல சொல்லும் போது தொகுதின்னு சொல்லுவோம். தொகுதிக்கு தொகுதியையும் பகுதிக்கு பகுதியையும் பெருக்கணும். கான்செப்ட் புரியுதா குட்டஸ்? சம் செய்வோமா? இப்ப இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்கேன், இப்ப தமிழ்லயும் செஞ்சிடலாம். ஓகேவா? திருப்பி சொல்றேன். ப்ராடக்ட் ஆஃப் 2 fractions என்ன செஞ்சோம்? இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். 2 பின்னத்தை என்ன செய்ய போறோம்? பெருக்க சொல்லியிருக்காங்க. பெருக்கலுக்கு என்ன சிம்பிள் போடுவீங்க? இந்த கிராஸ் சிம்பிள் போடுவீங்க. எப்படிப்பா பெருக்கணும் அப்படின்னா பகுதிக்கு பகுதி, கீழைக்கு கீழே மேலைக்கு மேல, பகுதிக்கு பகுதியும் தொகுதிக்கு தொகுதியையும் பெருக்கணும். சரியா குட்டஸ்? செஞ்சிருமா? இவ்வளவுதான்ப்பா இந்த மல்டிபிளிகேஷனுக்குரிய மொத்த ரூலும். எங்க செய்யுங்க பாப்போம். அப்ப என்ன செய்வோம்? 6 2s are 12, 1 3s are 3. சரியா? இல்ல டீச்சர் எனக்கு புரியலன்னா பொறுமையா கூட செய்யுங்க. 2 into 6, 3 into 1. அப்ப என்ன போடுவோம்? 6 2s are 12 by 3 1s are 3. ஓகேவா? இத 3 டேபிள்ல 12 வரைக்கும் டிவைட் பண்ண முடியுமானா எஸ். 1 3s are 3, 4 3s are 12. இத ஆன்சர் இப்படி. இதே இது இன்னொரு மெத்தடு. சோ இன்னொரு மெத்தடு அப்படின்றத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா அல்டர் மெத்தட். ஆல்டர் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ALITER ஸ்பெல்லிங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டஸ், தெரிஞ்சுக்கோங்க. இத அலிட்டர்ன்னு சொல்லி வார்த்தையை வாசிக்க கூடாது குட்டஸ். ஐ வந்து சைலண்ட். டீச்சர் எங்களுக்கு இதெல்லாம் தேவையா டீச்சர் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், எதுவும் தெரியக்கூடாதுன்றது கட்டாயம் கிடையாது. புது விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டோட கத்துக்கோங்க. இந்த வார்த்தையை ரீட் பண்ணி பழங்களை. இது சாதாரணமா ஒரு வார்த்தையா நினைச்சு ரீட் பண்ணுங்க. ALITER. சரியா? இதுல ஐ வந்து சைலண்ட். ஓவல்ஸ் ரீட் பண்ணும்போது ஐ சைலண்ட் ஆயிருமா? அப்ப ஆல்டர் மெத்தட் தான் ரீட் பண்ணணும், அலிட்டர்ன்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்ப இதோட இன்னொரு மெத்தட் எப்படி செய்வோன்றது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. டைரக்டா கேன்சலேஷன் பண்ணுவோமா? ஆல்டர் மெத்தட்னா புது மெத்தட் கிடையாது குட்டஸ். இதை இப்படியும் செய்யலான்றதுக்கு தான் நான் சொல்றேன். சரியா?
ஸோ எப்படி செய்வோம் எங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்திருக்கு. டைரக்டா மல்டிப்ளை பண்றோம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எங்க பண்ணுங்க. 2/3 into 6/1. அப்ப 3 1 டைம். இங்க எப்படி கேன்சலேஷன் பண்ணணும் தெரியுமா? நியூமரேட்டருக்கு நியூமரேட்டரை மல்டிப்ளை தான் பண்ண சொல்லியிருக்கேன், கேன்சல் பண்ண சொல்ல. கேன்சலேஷன்ன்றது பகுதிக்கு தொகுதி, டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர். ஸோ இதை 1 டைம், இதை 2 டைம் போடுவோம். நான் பக்கத்துல போட்டுக்கிறவானா பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? 6 to 62 மாதிரி தெரியும். ஸோ கேன்சல் பண்ணத மேல எழுதி பழகுங்க. இப்ப எங்க இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 1 1s are 1. 4/1 என்னன்னு சொல்லுவோம்? 4 தானே சொல்லுவோம். அப்ப எனக்கு ஆன்சர் வந்து சேம் தான். இதை இப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், இல்ல சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம், அவ்வளவுதான். சரியா? ஸோ செகண்ட்ல ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தாச்சு. செகண்ட் சம் போலாமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 8 1/3 into 5. குட்டீஸ், இந்த 8 1/3 என்னன்னு ஞாபகம் இருக்கா? இந்த 8 1/3 ஞாபகம் இருக்கா? இது என்ன ஃபிராக்ஷன்ல இருக்கு? கொடுத்திருக்க டேட்டா நமக்கு மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு, கலப்பு பின்னத்துல இருக்கு. கலப்பு பின்னத்தை எப்பயுமே என்ன பின்னமா மாத்தலாம் ஞாபகம் படிச்சோமா? இப்படி ஒரு போட்டோம், கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்தலாம். தகா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்தலாம். பஸ் ரூட் போடுவோம்ல, அது மாதிரி போட்டிருக்கோமா? சோ கலப்பு பின்னத்தை தகா பின்னமாவும், தகா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்தலாம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வைஸ் வர்சா. இங்க இருந்து அங்க போகலாம், அங்க இருந்து இங்க வரலாம். சரியா? சோ இப்ப கொடுத்திருக்க டேட்டா என்ன இருக்கு? 8 1/3 இருக்கு. So it is an example of what? Mixed fraction. So you are supposed to convert the mixed fraction into improper fraction. So எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? எங்க சொல்லுங்க. இதையும் கிராஸ் பண்ணுவோம், இங்க ஆட் பண்ணுவோம். 8 3s are 24 plus 1 25/3 into 5. இங்க என்ன இருக்கு? டினாமினேட்டர் 1 இருக்குன்னு தானே அர்த்தம். எங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 25 5s போட்டு பார்த்துடலாமா? இல்ல டைரக்டா சொல்லுவீங்கனாலும் ஓகே, உங்களோட விஷ். ஸோ 5 5s are 25க்கு 5, ரிமைண்டர் 2, 5 2s are 10 plus 2 125. ஸோ 125. டினாமினேட்டர் என்ன இருக்கு? 1 3s are 3. ஓகேப்பா, மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்னப்பா செய்யணும்னா டிவிஷன் செய்யணும். ஸோ 12, இங்க என்ன இருக்கு? 3. ஸோ எத்தனை டைம்ஸ் போகும் சொல்லுங்க? 4 3s are 12. சப்ராக்ட் பண்ணோம், 0 வந்துருச்சு, சம் முடிஞ்சிருச்சு. அப்படியா அர்த்தம்? கிடையாதுல்ல. ஏன்னா இங்க டிவிடெண்ட், சரியா? டிவிடெண்ட்ல ஃபர்ஸ்ட் இது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னா செகண்ட் டிஜிட்டை புல் டவுன் பண்ணணும். அப்ப இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. சரியாம்மா? தெரியும்ல, இதெல்லாம் பேசிக் தானே. இதை டிவைட் பண்ணுங்க. 5ல எத்தனை 3s இருக்கு? ஒன்லி 1 3s are 3. அப்ப இங்கதான்ப்பா ரிமைண்டர் 2. இது கோஷன், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ இங்க கேன்சல் பண்ணும்போது கவனமா செய்யுங்க. ஸோ அப்ப இதை எப்படி நம்ம எழுதுவோம்? எங்க சொல்லுங்க பார்ப்போம். இதை எப்படி எழுதுவோம்? ஞாபகம் இருக்கா? கஷ்டமா இருக்கா? ஆன்சர் பண்ணுங்களேன். நானும் எப்படியாவது ஆன்சர் பண்ணுவீங்க ட்ரை பண்றேன். ஏண்டா, நானே பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். என்னோட கோஷன் 41, அடுத்து ரிமைண்டரை ஆட் பண்ணணும். சரியா? ஸோ 41 டைம்ஸ் எக்ஸாக்டா 3ஆல டிவைட் ஆகுது. ரிமைண்டர் 2 மட்டும் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்னம்மா? 41 2/3. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த சம் போடலாமா? இப்ப அடுத்த சம் என்ன இருக்கு? 3/8 into 4/5. ஓகேவா? ஸோ 3/8 into 4/5 இருக்கு. இது எப்படி பண்ணலாம் கொஞ்சம் யோசிங்க. டைரக்டா பண்ணலாமா, இல்ல அடிச்சு கொடுத்து பண்ணலாமா? உங்களோட விஷ் தான். ஸோ இந்த சம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அடிச்சு கொடுத்தே பண்றேன். அடிச்சு கொடுத்துன்னா கேன்சலேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க நியூமரேட்டர்ல 4 இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல 8 இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். இப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. 1 3s are 3. இல்லைன்னா இன்னொரு தடவை கூட எழுதி பார்த்துக்கோங்க.
3 இருக்கு, இங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு. எங்க மல்டிப்ளை பண்ணுங்க, 1 3 3, அடுத்து 10, 5 2 10. இவ்வளவுதான்ப்பா இதோட ஆன்சர். சரியா? அடுத்த சம் போயிடலாமா? இன்னொரு சம் போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துடலாம், கிளிப்பிங். ஓகே, ஃபிஃப்த்ல எந்த சம் பார்க்க போறோம்? ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், ஃபோர்த் சம். என்ன கொடுத்துருக்காங்க? 3 5/7 into 1 1/13. ஓகேவா? சோ கொடுத்திருக்க ஃபிராக்ஷன் எதுல இருக்கு? மிக்சட் ஃபிராக்ஷன்ல உள்ள டேட்டாவை என்னவா மாத்தணும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்திட்டு தான் சம் செய்யணும். சரியா குட்டீஸ், ஞாபகம் இருக்கா? நீங்க ட்ரை பண்றீங்களா? என்ன செய்யணும்? இந்த 3 இந்த ஃபிராக்ஷன் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இங்க ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், ஆட் பண்ணணும். சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க குட்டீஸ். சரி, மல்டிப்ளை பண்ணுங்க. 7ஆம் வாய்ப்பாடா 3 வரைக்கும் சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க. 3 வேலை 21 + 5 26/7. அதே மாதிரி இங்க ஒரு 13 13 13 + 1 14/13. இதுல எதுக்கு எதை கேன்சல் பண்ணா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? பகுதிக்கு பகுதி, தொகுதிக்கு தொகுதி கிடையாது குட்டர்ஸ். இப்ப நான் வந்து கேன்சலேஷன் பண்ண சொல்லிடுறேன். அப்ப பகுதிய தொகுதிக்கும் தொகுதிய பகுதிக்கும் தான் கேன்சல் பண்ணணும். சோ இங்க 7 இருக்கு, இங்க வேற எந்த இடத்துல 7 இருக்குன்னா இந்த இடத்துல. சோ ஒரே 7 ஈரேல 14. அதே மாதிரி 13க்கு சொல்லுங்க, ஒரு 13 13 ஈரு 13 26. சோ அப்ப என்ன வரும்? 2 × 2/1 × 1. அப்ப ஆன்சர் என்னப்பா? 4ஆ? அவ்வளவுதான், சம் முடிஞ்சு. ஓகேவா? சோ இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? பின்னங்களின் பெருக்கல்ல பார்த்திருக்கோம். சோ இதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல என்ன இடம் அப்படின்னா, கலப்பு பின்னமா இருந்தா தகா பின்னமா மாத்திட்டு தான் அடுத்து கேன்சல் பண்ணணும். உங்களுக்கு வாய்ப்பாடு நல்லா தெரியும் அப்படின்னா இங்கேயே அப்படி கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதையும் 26யும் 14யும் பெருக்கிறணும், 7யும் 13யும் பெருக்கிட்டு அதை நம்ம லாங் டிவிஷன்ல போடுவோம்ல, அது மாதிரி சம் செஞ்சுக்கோங்க. சரியா குட்டஸ்? புரியுதா? அடுத்து உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும். இப்ப யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு நான் பார்க்கலாமா? ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வர சான்சஸ் இருக்கு. 3/2 = பாக்ஸ் போட்டுக்கிறேன் முத. என்ன வர சான்சஸ் இருக்கு? 3 1/2 எழுதலாமா குட்டஸ்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குட்டஸ். அதே மாதிரி இது பேசிக். சரியா? சோ இந்த பேசிக் தெரியாமையும் நம்ம சம் செய்ய முடியாது. எங்க படிச்சதை ரீகேப்சுலேட் பண்ண மாதிரி ஆச்சு, அட்லீஸ்ட் நமக்கு பேசிக் தெரியுமான்னு கிராஸ் செக் பண்ண மாதிரியும் ஆச்சா? எங்க சொல்லுங்க குட்டஸ். 3/2 இங்க டீச்சர் நீங்க சொல்லலாம், டீச்சர் இங்க 3/2 ஏற்கனவே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, 3/2 அப்படியே வச்சுக்கலாமா? இந்த பாக்ஸ்ல 3 1s are 3 டீச்சர், அப்ப 2 இருக்கும் டீச்சர். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் சொல்லலாமா? யோசிச்சு சொல்லுங்க. இது என்ன பின்னத்துல இருக்கு? இப்ப இது கொடுத்திருக்கிறது என்ன பின்னத்துல இருக்கு? தகா பின்னத்துல இருக்கா, தகு பின்னத்துல இருக்கான்றத பார்த்தா இது ஆக்சுவலி தகா பின்னத்துல இருக்கு. சோ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணக்கூடாது குட்டர்ஸ். கொடுத்திருக்க டேட்டா எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது ரெண்டும் இங்கேயே போட்டுறேனே, நாட் ஈக்குவல். ஏன்றத உங்களுக்கு நான் இப்ப ப்ரூவ் பண்ணியே காமிக்கிறேனே. செஞ்சிருவோமா? இப்ப இதோட இது என்ன சொல்லியிருக்கேன்? வகுத்துருங்க, 2 3ஆல வகுங்க. என்ன சின்னம்? ஓரன் 2 வகுத்தாச்சு. ரிமைண்டர் 1 வரும். இங்க பாயிண்ட் வச்சோம்னா கோஷன்ட்ல டெசிமல் வச்சோம்னா இங்க ரிமைண்டர்ல 0 கேரி அவுட் பண்ணுவோம். அப்ப 5 2s are 10, 0 ஆயிடுச்சா? அப்ப 3/2 மீனிங் என்னன்னா 1.5. இல்ல டீச்சர் எனக்கு இன்னும் இது புரியவே இல்லை டீச்சர், இப்படி லாங் டிவிஷன்லாம் செய்யல அப்படின்னா இன்னும் ஈஸியா சொல்லி தரேனே, கவலையே வேண்டாம். என்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கு? 2 பேர் இருக்காங்கப்பா. மொத்தம் எங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்க. ஆனா எங்க வீட்டுல மொத்தம் 3 சாக்லேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்சன் 2 பேரு. எத்தனை சாக்லேட் இருக்கு? 3 சாக்லேட். இப்ப ஏ பர்சன் இப்படி வச்சுக்கோங்களேன், ஏ பி. இதுக்குதான் இப்ப நான் வீடியோ காமிக்க போறேன். இப்ப ஏ பர்சன் பி பர்சன் 2 பர்சன் வச்சிருக்காங்கப்பா. எத்தனை சாக்லேட் இருக்கு? 1 2 3.
ஃபர்ஸ்ட் சாக்லேட்டை ஏ பர்சன் கொடுத்தாச்சு, சமமா பங்கிடணும் அப்படின்னா ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுங்க. செகண்ட் சாக்லேட்டை பீன்ற பர்சனுக்கு கொடுத்தாச்சு, அப்ப ஏயும் பியும் ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டாங்களா? அடுத்து இந்த மூணாவது சாக்லேட்டை எப்படி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நம்ம வீட்டுல டெய்லி இது நடக்கிற விஷயங்கள் தானே. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஒரு சாக்லேட் ஈக்குவலா ஷேர் பண்ண சொல்றேன், செகண்ட் பர்சனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாச்சு, இது வரைக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணியாச்சு. இன்னும் மிச்சம் ஒரு சாக்லேட் இருக்கு, அதை ஃபுல்லா ஏவே எடுத்துட்டு போயிட்டா நம்ம சும்மா விட்டுருவோமா? இல்ல பிஏ எடுத்துட்டு போயிட்டாலும் சும்மா விட மாட்டோம். அப்ப அந்த சாக்லேட் எனக்கு பாதி பாதி பிரிக்கணும்னு சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்லுவோம், இந்த சர்க்கிள்ல ஒரு பாதி, இந்த பக்கம் இன்னொரு பாதியை பிரிப்போம். அப்ப தலைக்கு எவ்வளவு சாக்லேட்ஸ் கிடைக்குதுமா? ஒரு முழு சாக்லேட் ஒரு பாதி, அப்ப 1.5 சாக்லேட். இங்க ஒரு முழு சாக்லேட், அது ஒரு பாதி, சோ 1.5 சாக்லேட். அந்த 1.5 அப்படின்றதான் என்ன சொல்லுவோம், 1.5. சரியா? 1.5னா என்ன அர்த்தம்? 1.5ன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? இதோட மதிப்பை நான் உங்களுக்கு லாங் டிவிஷன்லயும் செஞ்சு காமிச்சிட்டேன், நம்ம லோயர் கிளாஸ்ல குட்டி பிள்ளைகளுக்கு சாக்லேட் சம் போடுற மாதிரியும் செஞ்சு காமிச்சிட்டேன் குட்டர்ஸ். நம்ம 6th படிச்சாலும் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச ஈஸியான மெத்தட்லயே கான்செப்டை கத்துக்குருவோம். இங்க சொல்லுங்கப்பா அப்படின்னா என்ன செய்யணும்? இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கா, மிக்சர் ஃபிராக்ஷனா இருக்கா? கொடுத்துருக்க டேட்டா மிக்சர் ஃபிராக்ஷனா இருக்கு. மிக்சர் ஃபிராக்ஷனை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், இம்ப்ராப்பரா மாத்தணும். அப்ப எங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணும், இங்க ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 3 2s are 6, 6 plus 1 7/2. இந்த 7/2னா என்ன அர்த்தம்? 7 சாக்லேட் இருக்கு. எத்தனை பேர் ஷேர் பண்ண போறாங்க? 2 பேர் ஷேர் பண்ண போறாங்க. நீங்க ஷேடிங்ல பண்ணாலும் சரி, இல்ல நார்மல் லாங் டிவிஷன்ல பண்ணாலும் உங்களோட இஷ்டம் தான் குட்டர்ஸ். 3 2s are 6, ரிமைண்டர் 1. ஸோ டெசிமல் பிளேஸ்க்கு வச்சு 0.5 போட்டு 10 போட்டு டிவைட் பண்ணி முடிச்சிருவோம். அப்ப இதோட வேல்யூ என்னப்பா வந்திருக்கு? 3.5. இங்க என்ன வந்துருச்சு? 1.5. இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னா என்ன சொல்லணும்? ரெண்டோட வேல்யூ நாட் ஈக்குவல். எதுக்காக இதை நான் இவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்றேன்னா, எழுதும் போது ரொம்ப கவனமா எழுதுங்க. எனக்கு இந்த 3 தானே டீச்சர், மேல போட்டா என்ன கீழே போட்டா என்ன, ஒரு 3ன்னு சொல்லி பெருக்க கூடாது. சொல்றது புரியுதா குட்டஸ்? ஏன்னா அது முக்கியமான கான்செப்ட். சோ எதுக்குன்னா அந்த வேல்யூவோட இட மதிப்புன்னு இருக்குல்ல, அதை கவனமா பார்த்து எழுதணும். இப்ப பின்னங்களோட கூட்டல் பார்த்தாச்சு, கழித்தல் பார்த்தாச்சு, பெருக்கல் பார்த்தாச்சு. அடுத்து என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம்? பின்னங்களின் வகுத்தல் பார்க்க போறோம். சரியா? பின்னங்களின் பெருக்கல் முடிச்சாச்சு. இப்ப நம்ம அந்த அடுத்து என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்? பின்னங்களின் வகுத்தல் பார்க்க போறோம். ஓகேவா? பின்னங்களை என்ன செய்ய போறேன்? வகுக்க போறேன். சரி, இதுக்குரிய ஒரு வீடியோஸ் பார்த்துடலாமே. குட்டஸ், உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? இப்ப என்னப்பா இருக்கு, நீங்க அந்த மேல இருக்கிற வேர்டிங் எல்லாம் எனக்கு ரீட் பண்ண தெரியாத டீச்சர்ஸ் அப்பெல்லாம் ஒரே பண்ண வேண்டாம். உங்களுக்கு அழகா புரியுற மாதிரியே பிக்சர் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க? மேல 5 சர்க்கிள் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 5 சர்க்கிள பீஸாவா இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? சோ கீழே எத்தனை குட்டீஸ் பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க? 2 பொம்மை கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா 5 பீஸா இருக்கு. சரியா? 5 பீஸாவை 2 பேருக்கு கொடுத்தா எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பாப்போமா? இதுக்குரிய டயக்ராம் பார்த்துடலாமா? அப்ப எஸ், ஓகே. என்ன செஞ்சுட்டாங்க? ஏப்பா ஒரு சர்க்கிளை இப்ப 2ஆ பிரிச்சாங்க? இங்க நல்லா பாருங்க. இப்ப என்னவா இருக்கு? ஒரு முழு சர்க்கிளா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் டிக்கு கொடுத்த உடனே என்னவாயிடுச்சு? ஒவ்வொரு பீஸாவும் 2 பிரிச்சுட்டாங்களா? இப்ப எப்படி பண்ணோம்? இப்ப நம்ம டயக்ராம் போட்டோம்ல, நம்பர் ஆஃப் சாக்லேட் சம்ஸ் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் புட்டர்ஸ். ஒரு பீஸாவை எடுக்கிறாங்க, ஆளுக்கு பாதி. அடுத்து 2வது பீஸா எடுக்கிறாங்க, அதையும் ஆளுக்கு பாதின்னு சொல்லி 5 பீஸாவையும் பாதி பாதியா பிரிச்சுக்கிறாங்கப்பா. ஓகே, எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோமா? இப்ப பாருங்க. அப்ப 5 பீஸாவை எத்தனை பேர் மொத்தமா எடுத்துக்கிற போறாங்க? 2 பேருக்கு ஷேர் பண்றோம். அப்ப 5ன்றது எங்க இருக்கு? நியூமரேட்டர்ல. 2ன்றது எங்க இருக்கு? டினாமினேட்டர்ல. இப்ப பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகேவா? சோ இதை என்ன செஞ்சிருக்கோம்?
ஒவ்வொரு பீஸாலையும் இப்ப ஏன்ற பர்சனுக்கு பாதி. இந்த பாருங்க நல்லா அவங்க கலர் கூட ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸாவோட கலரு பர்சனுக்கு, செகண்ட் இந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் செகண்ட் பர்சனுக்கு. சரிது புரியுதா? அப்ப ஒவ்வொரு பீஸாலையும் அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும்? பாதி பாதி பாதின்னு சொல்லிட்டு 5 தடவை ஷேர் கிடைக்குது. அதுதான் 5 டைம்ஸ், 5 தடவை அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப என்ன செஞ்சிருவோம்? 5 டிவைடட் பை 2க்கு இங்க என்ன செய்வோம்? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அதேதான். ஸோ 5 எதால மல்டிப்ளை பண்ணும்? நியூமரேட்டர் அண்ட் தென் டினாமினேட்டருக்கு 1ஆல மல்டிப்ளை பண்ணா 1 2s are 2 அப்படின்னு போட்டாச்சு. அப்ப 5 டிவைடட் பை 2வை என்ன மீனிங்மா? 5 டிவைடட் பை 2னா லாங் டிவிஷன் போடுவோமா? போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2.5. 2.5 பீஸா கொடுப்பாங்கப்பா. ஆளுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 2.5 பீஸா கொடுக்குறாங்க. சரியா? சம் புரியுதா? இப்ப இதே இது இப்ப நம்பர் ஆஃப் பர்சனை நான் உங்களுக்கு குறைச்சு காமிக்கிறேன். இங்க இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே இது இப்ப 4 பீஸா இருக்குப்பா. சிம்பிள். 4 பீஸாவை எத்தனை பேருக்குப்பா கொடுக்கணும்? 2 பேருக்கு தான் ஷேர் பண்ண சொல்றேன். அப்ப தலைக்கு எத்தனை எடுத்துக்கிருப்பாங்க? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பீஸாவை எடுத்தா மொத்தம் இதுக்கு நம்ம கேல்குலேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியா நீங்களே சொல்லிடுவீங்க. சரியா? 6 ஸ்டாண்டர்ட் தானே? அப்ப ஒவ்வொரு பீஸாலையுமே நீங்க பாதி பாதியா எடுத்தீங்கன்னா எவ்வளவு பீஸா கிடைக்கும்? 4 பீஸாலையுமே ஆளுக்கு பாதி பாதியா எடுத்துக்கிட்டே வராங்க. சரியா? அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 பீஸால ஒவ்வொரு பீஸாலையும் பாதி பாதியா கிடைக்குது. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 டிவைடட் பை 2னா 2 தான். டீச்சர் இதுக்கு நான் கேல்குலேஷனே போட தேவையில்லை டீச்சர், நானே சொல்லுவேனாலும் சொல்லுங்க. சூப்பர் தான். சரியா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப இந்த பீஸால பர்சனை நான் கூட்டுறேன்ப்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 பர்சன் வச்சு செய்யும்போது குழப்பமே இல்லை. சரியா? இப்ப 3 பர்சன் வச்சிருக்கோம். சம் செய்யலாமா? எஸ். இப்ப மொத்தம் எத்தனை பீஸா இருக்கு? 5 பீஸா இருக்கு. எத்தனை பர்சன்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ண போறோம்? 3 பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்றோம். சரியா குட்டஸ்? எப்படி செய்வீங்க? இப்ப என்ன செஞ்சுட்டேன்? சர்க்கிள்ல எத்தனையா பிரிச்சிருக்கேன்? 3ஆ பிரிச்சிருக்கேன். இந்த சர்க்கிள்ன்றது என்னவா இமேஜின் பண்ணிக்கிறணும்? பீஸாவா இமேஜின் பண்ணிக்கோ. ஒரே ஒரு ஃபுல் பீஸா. அப்போ ஒவ்வொரு பீஸாவையும் எத்தனை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண போறோம்? 3 பேருக்கு. என்ன மாதிரி ஷேரிங்னா ஈக்குவல் ஷேரிங்கா கொடுக்குறோம். அதனாலதான் அழகா பிரிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து இதோட எப்படி சம் செய்வோம்? நீங்களே யோசிங்க. செய்வோமா? அப்ப 5 பீஸா. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல இருக்கிறது 5ன்றது நம்பர் ஆஃப் பீஸா. டினாமினேட்டர்ல 3 இருக்கிறது நம்பர் ஆஃப் பர்சன். சரியா குட்டஸ்? ஸோ 5 பீஸாவை எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? 3 பேருக்கு கொடுத்துருக்கோம். சரியா? எப்படி கொடுப்போம்னு சொல்லி பார்ப்போமா? நீங்க ட்ரை பண்றீங்களா? கொஞ்சம் நான் யோசிக்க டைம் கொடுக்கவா? நீங்க யோசிங்க பார்ப்போம். யோசிக்கிறீங்களா? நானே ஆன்சர் பண்ணவா? சரி, நானே ஆன்சர் பண்றேன்ப்பா. என்ன செஞ்சிருக்கோம்? வெரி சிம்பிள். இது வரைக்கும் பார்த்த அதே கான்செப்ட் தான் குட்டர்ஸ். நீங்க என்ன டீச்சர் ஒரு டயக்ராம 3ஆ பிரிச்சிருக்கீங்க, 4ஆ பிரிச்சிருக்கீங்க, எத்தனையா வேணாலும் பிரிக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வர போற ஷேர் என்னன்னா ஈக்குவல் ஷேர்ல பண்றோம். சரியா? புரியுதா குட்டர்ஸ்? அப்ப ஒவ்வொரு பீஸாலையும் 1/3. ஸோ ஒரு கொஞ்சோண்டு அந்த 1/3ன்றது 3ல ஒரு பங்கு. 3ல ஒரு பங்குன்னு தான் 1/3ன்னு சொல்லுவோம். அப்ப கிடைச்சிச்சுன்னா என்ன கிடைக்கும்? 5 டிவைடட் பை 3. அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன கிடைக்குன்னா ஒரு ஃபுல் பீஸா கிடைச்சிடும். ரிமைனிங்ல உள்ளதை 2/3 ஆஃப் கிடைக்கும். சரியா? 1 2/3. சொல்றது புரியுதா குட்டர்ஸ்? இல்ல திருப்பி இந்த சம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? யோசிச்சு பாருங்க. இல்லாட்டினா நான் கூட எக்ஸ்பிளைன் பண்றதுனாலும் பண்றேன். சொல்றது புரியுதா? ஒவ்வொன்றிலையும் 1/3 1/3 1/3. அப்ப மொதல் 3 பீஸாவையும் ஆட் பண்ணுங்களேன். ஸோ 1/3 1/3 ஆட் பண்ணாலே டுகெதர் வந்து ஃபுல்லா ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சா? மீதி உள்ள 2 சர்க்கிள்ஸ்லயும் 1/3 1/3 ஆட் பண்ணா 2/3 வந்திருக்கு. சரியா? 1 2/3 தான். ஓகேவா? இன்னொன்னு போடலாமா? இல்ல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இப்ப என்ன பண்ணலாம்?
உங்களுக்கு பீஸா பிடிக்காதுன்னா வீட்டுல அம்மா சுடுற தோசையா கூட வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யறோம், ஒரே கான்செப்ட் தான். சின்ன நம்பர் 5 வச்சுதான் சொல்றாங்கப்பா. அதே 5 பீஸா இருக்குப்பா. சரியா? எத்தனை பேருக்கு கொடுக்க போறோம்? 4 பேருக்கு கொடுக்க போறோம். அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு பீஸாவையும் 4 பேருக்குமே ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்க போறோம். அதுதான் மெயினான கான்செப்ட். சரியாம்மா? அப்போ ஒரு சர்க்கிள்ல நான் எத்தனையா பிரிக்க போறேன்னு அர்த்தம்? இங்க நம்பர் ஆஃப் பர்சன் 1ன்னா 1, 2ன்னா 2ஆ பிரிச்சோம், 3ன்னா 3ஆ பிரிச்சோம். இங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க ஏன் ஒரு சர்க்கிள 4ஆ பிரிச்சிருக்கேன்னா நம்பர் ஆஃப் பர்சன் 4 பேருப்பா. அப்ப ஈக்குவல் ஷேர் தானே கொடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு சர்க்கிள்லயும் 4 ஈக்குவல் ஷேரா பிரிச்சாச்சு. இப்ப எப்படி கிடைக்கும்னு பாருங்க, நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் 5 சர்க்கிள் இருக்கு, 5 பீஸா. சரியா? அத 4 பேருக்கு ஷேர் பண்றோம். அப்ப எப்படிப்பா ஷேர் பண்ணுவோம்? ஒவ்வொரு சர்க்கிள்லயும் ஒரு 1/4. முதல் சர்க்கிள்ல ஒரு 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 கால் பகுதி, ரெண்டாவது சர்க்கிள்ல ஒரு கால் பகுதி, அப்படியே பிரிச்சோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கால் பகுதிகள் கிடைக்கும்? 5 கால் பகுதிகள் கிடைக்கும். சரி, கால் பகுதினா 1/4 தான் நான் கால் பகுதின்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? அப்ப என்ன கிடைக்கும்? 5/4 சொன்னா ஒவ்வொரு கால் பகுதியும் நீங்க கூட்டுங்களேன், நீங்களே பண்ணிடலாம். முதல்ல ஒரு கால், ரெண்டாவதுல கால் பகுதி, 3, 4, இந்த முதல் 4 கால் பகுதியும் சேர்த்தா ஒரு முழு சர்க்கிள் ஆயிடுச்சா? அதாவது ஒரு முழு பீஸா வந்துருச்சா? அடுத்து மிச்சம் கடைசியா இருக்கிறதுலயும் எனக்கு ஒரு கால் பகுதி கிடைக்கிறதான் இங்க ஆன்சர் எப்படி கொடுத்திருக்காங்க, 1/4ன்னு கொடுத்திருக்காங்க குட்டர்ஸ். சரியா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம், நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. பின்னங்களின் வகுத்தல். அப்ப இப்ப என்னென்ன கான்செப்ட் பார்த்திருக்கோம்? பின்னங்களின் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் பார்க்க போறோம். சரியா? சோ இது ஃபுல்லா கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற வேர்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துட்டோம்னா சம் முடிஞ்சிரும். சரியா குட்டஸ்? புரியுதா? உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்கம்மா. அமைதியா இருக்கீங்க, சாட் பாக்ஸ்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ புரியும் நினைக்கிறேன் குட்டஸ். ஓகேவா? தேங்க்யூடா, தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய்ஹிந்த்.